ஹாய், ஹலோ. இன்னைக்கு ரொம்ப அக்யூரேட்டான உங்கள யாரு லவ் பண்றா, உங்க லைஃப்ல யாரு திரும்ப வரப்போறா, அல்லது நியூ பெர்சன் யார் வரப்போறா அப்படின்னு அக்யூரேட்டான ஒரு ரீடிங் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 2 முருகரோட ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஸோ அந்த 2 முருகரோட ஃபோட்டோல ஒரு ஃபோட்டோவ சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1, பைல் 2. ஸோ இந்த 2 முருகரோட ஃபோட்டோவ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னோட ரீடிங் இன்னைக்கு ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நீங்களே வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ரெசனேட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு நீங்களே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க. ஸோ ரொம்ப அக்யூரேட்டான ரீடிங், ரொம்ப கம்ப்ளீட் ரீடிங். உங்களோட லைஃப்ல என்ன நடக்கும், இப்போ உங்க மனசுல இருக்கிற பெர்சனோட அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த எனர்ஜியோட கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிளைம் ஆகும். ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களை விரும்புகிற பர்சன் கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசி அல்லது HDNYCHZTH இந்த இன்ஷியல்ல ஏதாவது ஒரு இன்ஷியலா இருக்கலாம். கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசி. ஓகே. அவங்க உங்கள ரொம்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பெர்சன் அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டீஸ் இருக்கான்னு யோசிக்கிறாங்க. இப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் லவ்வும் இல்ல, எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாம, கம்யூனிகேஷன் இல்லாம, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க. ஓகே. நீங்க விருச்சிக ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி இந்த ராசியில நீங்க ஏதாவது ஒரு ராசியில இருக்கலாம். உங்களோட இனிஷியல் BVUWPJKH. ஸோ இந்த இந்த இனிஷியல்ல நீங்க ஏதாவது ஒரு இனிஷியலா இருக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான நம்பர் உங்க லைஃப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 2, 6. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்பவுமே உங்கள ரொம்பவுமே விரும்புறாங்க. உங்ககிட்ட ரொம்பவுமே வரணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள்ட்ட பேசணும்னு நெனைக்கிறாங்க. அ 10 நம்பர் வந்து உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டேட்டா இருக்கலாம். 11, 9, 5, 14, 6, 2, 3, 1 இந்த டேட்ல ஏதாவது ஒரு டேட்டா இருக்கலாம். நீங்க வந்து ரொம்பவுமே அந்த பர்சன் உங்ககிட்ட ரொம்பவுமே ரொம்பவுமே அவங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப திரும்ப விருச்சிக ராசி, கடகராசி, மீன ராசி, நீங்க வந்து ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசி. ஸோ உங்கள பத்தி நெறைய யோசிக்கிறாங்க. உங்கள பத்தி நெறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. பண ரீதியான ப்ராப்ளமும் இருக்காங்க. நீங்க வந்து தனிமையா ரொம்பவுமே ஃபைனான்ஷியலா நீங்க ஹை லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீங்க ரொம்ப அச்சீவ்மென்ட்டான ஒரு பெர்சன் அப்படின்னு நெனைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசுறதுல அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மென்ட் இருக்கு. உங்கள்ட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இந்த மாரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான சிச்சுவேஷன்ல ஸோ உங்கள லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் ஆனா அ அவங்களோட ஃபேமிலியோட ஒப்புதலோட உங்கள லவ் மேரேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஓகே. மேபி அவங்க வந்து அம் அ டீச்சிங் லைன்ல இருக்கலாம், அல்லது பேங்க் வேலையில இருக்கலாம், அல்லது வந்து சிஏவா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கலாம், அல்லது வந்து அவங்க அம் பூஜை அந்த நேரம் பண்ற வந்து பூஜை அல்லது வந்து சர்ச்ல ஏதாவது ஒர்க் பண்றது இந்த மாரி ஒர்க்குமா இருக்கலாம். ஸோ இந்த பெர்சன் உங்கள ரொம்பவுமே ரொம்பவுமே அவங்க உங்கள யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி உங்க பாஸ்ட் பெர்சனா இருக்கலாம். உங்களுக்கு நியூவா ஒரு பெர்சன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்க லைஃப்ல. ஓகே. இந்த பாஸ்ட் பெர்சன் உங்கள ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல அவங்களோட ஃபேமிலில எல்லாமே பேசி உங்கள சரியா இது பண்ணணும். உங்கள வந்து ஒரு நல்ல முறையில அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ அவங்க இன்ட்யூஷன் அவங்களோட ஆழ் மனசு இப்ப அவங்கள என்ன கைட் பண்ணுது, உங்கள பத்தி அவங்களோட ஆழ் மனசு என்ன சொல்லுது அப்படின்னும் பார்க்கலாம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நீங்க ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்கன்னு நெனைக்கிறாங்க. நீங்க வந்து அவங்க எவ்வளோதான் பேச ட்ரை பண்ணாலும், நீங்க பேச மாட்றீங்கன்னு ரொம்பவுமே
ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப சைலண்டான ஒரு பெர்சன். மேபி பேசினாலுமே அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஓப்பன் அப் ஆக மாட்டீங்க. அவ்வளவு சீக்கிரம் ஓப்பன் அப் ஆகி யார்ட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே. உங்கள ரொம்பவுமே டீப்பா ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க. நீங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியல. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவங்க நெறைய விஷயம் ரியலைஸ் பண்றாங்க. மேபி முன்னாடி அவங்க உங்கள வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அவங்க ஃபேமிலி பேச்ச கேட்டு உங்கள ரொம்பவுமே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ரொம்பவுமே வருத்தப்பட வச்சிருக்காங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, உங்கள ஒரு ஆளாவே மதிக்காம இருந்த பெர்சன் இப்ப வந்து உங்கள்ட்ட பேசணும், உங்கள்ட்ட நெருங்கணும்னு ரொம்பவுமே ஆசைப்படுறாங்க. ஓகே. அவங்க இப்போ எல்லா விஷயத்தையுமே கடவுள்ட்ட ஒப்படைச்சுட்டாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பெர்சன் வேணும். நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சரண்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் அவங்க ரொம்பவுமே ஒரு உயர்வான இடத்துல வச்சு பார்க்குறாங்க. ரொம்பவுமே உங்கள வந்து ரொம்ப தேங்க் யூ சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப உங்க மேல பிரியமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க வாழ்க்கையிலேருந்து காணா போனதும், திடீர்னு ஒரு கான்டாக்ட் இல்லாம போச்சு. நீங்க தான் அந்த கான்டாக்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. அந்த கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே மறக்க முடியல, செத்து போயிடலாம் போலங்கிற நிலைமைக்கும், ரொம்பவுமே மோசமான நிலைமைக்கு போனாங்க. ஆனா, உங்களோட ஞாபகங்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்க மாதிரி வெளிலயும் காமிச்சுக்க முடியாம, உள்ளேயும் வச்சுக்க முடியாம ரொம்பவுமே தவிப்புல இருக்கிறாங்க. ரொம்பவுமே ஒரு மனவேதனையில ஆனா உங்கள நினைக்கும்போது ரொம்பவுமே ஒரு அ அ நன்றி சொல்லணும். நீங்க பண்ண உதவிகள் அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு. அதே மாதிரி இல்லாம அவங்க உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அ எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்ப சரி பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போயி ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேரேஜா மாத்தணும்னு ரொம்பவுமே ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. உங்களோட ஆப்சன்ஸ் அவங்கள ரொம்பவுமே மிஸ் பண்ண வைக்குது. அந்த மிஸ் பண்ற விஷயம் அவங்களால சுத்தமா தாங்கிக்க முடியல. சுத்தமா அவங்களால ஏத்துக்க முடியல. உங்களோட வேல்யூ தெரிஞ்சு அந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுக்கு நெறைய அ பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா, அவங்க எதிர்பார்த்த ஒரு அவுட்கம் அவங்க ஃபேமிலிலேருந்து கிடைக்கலனாலும், அவங்கள ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. உங்கள்ட்ட இருந்த ஒரு குளோஸ்னஸ், உங்கள்ட்ட இருந்த ஒரு ரொமான்டிக்கான ஃபீல், உங்கள்ட்ட உள்ள ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு வேற யார்கிட்ட இருந்துமே கிடைக்கல. அவங்க பண்ண தப்புகள் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. ஸோ இது ஒரு சோல் கான்ட்ராக்ட். இது ஒரு சோல் சோல் ரீதியான கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன அவங்க திரும்பவுமே சரி பண்ணி, இதுல கத்துக்கிட்ட பாடங்கள சரி பண்ணிக்கிட்டு, உங்ககிட்ட ஒரு புது மனுஷனா வந்து நிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பைல் 1 கிளைம் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பைல் 2 பார்க்க போறோம். ஸோ பைல் 2 உங்களோட பெர்சன் யாரு? உங்களோட லவ் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அக்யூரேட்டான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நியூ பெர்சன், ஓல்டு பெர்சன் அல்லது உங்களுக்கு யார் மேலாவது கிரஷ் இந்த மாதிரி எதா இருந்தாலும் ஓகே. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்க தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. ஓகே. பைல் 2 சூஸ் பண்ண நீங்களோ அல்லது உங்க பெர்சனோ மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசியில ஒரு ராசியா இருக்கலாம். உங்க லெட்டர் KCRTGSH அந்த லெட்டர்ல ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். ஓகே. அண்ட் அண்ட் ஆல்சோ உங்கள்ட்ட அவங்க ரொம்ப பேசணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு கிளாரிட்டி குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள யோசிக்கும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட்டா, ரொம்ப ஹானஸ்ட்டா உங்கள வந்து இத்தன நாள் மேபி அவங்க சீட் பண்ணியிருந்தாலும், இப்ப அந்த சீட்டிங் விஷயத்த அவங்க மாத்திக்கணும். பிகாஸ் அந்த விஷயத்துக்கு நீங்க டிசர்வ் கிடையாது. நீங்க ரொம்ப ரொம்ப பெட்டரான பெர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி இது பாஸ்ட் பெர்சனா இருக்கலாம், அல்லது நியூ பெர்சனா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க. கொஞ்சம் கோவம் அவங்களுக்கு அதிகமா வரும். அத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே. உங்க பெர்சனோ அல்லது நீங்களோ மேஷ ராசி, சிம்ம ராசி, தனு ராசியில யாராவது ஒருத்தங்களா இருக்கலாம். மேபி அவங்க லெட்டர் வந்து ஏஇ, எல்ஐ, ஓஎம்டிஎஃப், கேசிஆர்டி, ஜிஎஸ்ஹெச் இந்த மாதிரி லெட்டர்ல அவங்களோட லெட்டர் ஃபார்ம் ஆகலாம். சீக்கிரமே அவங்க உங்ககிட்ட ரொம்ப பேஷனட்டா இருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காங்க. அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப பேஷனேட்டா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க.
ஆனா இப்ப அந்த பர்சன் இருக்கிற நிலைமை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கான பர்சனல் விஷயங்கள், பர்சனல் ப்ராப்ளம் அவங்கள வந்து எடுக்க விடல. ஸோ அவங்களோட இன்ட்யூஷன் என்ன, அவங்களோட ஆள் மனசுல என்ன விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களோட லைஃப நீங்க என்ஜாய் பண்ணிட்டு, நீங்க உங்கள நீங்க அழகா பார்த்துக்கிறது, உங்கள நீங்க அழகா க்ரூம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்றது, உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்றது, இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க ரொம்பவுமே அட்ராக்ட் ஆகுறாங்க. நீங்க உங்கள எப்படி கேரி பண்றீங்க, நீங்க எப்படி உங்களோட லைஃப் பார்த்துக்கிறீங்க, நீங்க தனியா இருந்தாலும் சரி, நீங்க தனியா இருந்தாலுமே அத எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கு. அவங்க ரொம்பவே பிலீவ் பண்றாங்க ஒரு மேஜிக் நடக்கும். கண்டிப்பா யூனிவர்ஸ் அவங்க கூட இருக்கும். அதே மாரி யூனிவர்ஸ் உங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. யூனிவர்ஸோட குழந்தவங்க நீங்க அப்படின்னு ரொம்ப நினைக்கிறாங்க. ஒரு மேஜிக் நடந்துராதா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க அந்த பெர்சன். அண்ட் ஓகே. ரொம்ப பொசசிவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க மேல ரொம்பவுமே ஒரு பொசசிவ். நீங்க யார்கிட்டயாவது பேசினா அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு காம்படிஷனா அவங்களுக்கு தோணுது. ரொம்ப காம்படிட்டிவா அவங்க உங்கள பார்க்குறாங்க. உங்கள வந்து டிபெண்டன்ட்டா இருந்துறக்கூடாது, உங்கள நம்பி அவங்க இருந்துறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள் தான் அவங்கள அ உடனே ஆக்ஷன் எடுக்க விடாத அளவுக்கு பார்த்துக்குது. பட் ஆனா உங்களோட அந்த அந்த லைட், உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத், உங்களுக்குள்ள உள்ள அந்த இன்னர் லைட் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சென்டரா வந்து அவங்க மைண்ட்ல உட்கார்ந்துக்குது. அவங்க என்னதான் அவங்கள தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும், உங்க மேல உள்ள அட்ராக்ஷன் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் சீக்கிரமே அந்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயமா உங்க லைஃப்ல மாறப்போகுது. இப்ப அவங்க ஏதாவது ஒரு சைன் கிடைக்காதா? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், அ டிவைன் இவங்கள்ட்டலாம் ரொம்ப பிரேயர் பண்றாங்க. எனக்கு ஏதாவது ஒரு சைன் குடுங்க. இவங்க தான் எனக்கு பெர்ஃபெக்ட்டான பெர்சன்னு எனக்கு சைன் குடுங்க அப்படின்னு அவங்க ரொம்பவுமே பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்க ரொம்பவுமே ஸ்பிரிச்சுவல் பெர்சனா இருக்கலாம். பட் ஆனா அவங்க கிட்ட ஈகோ, அதே மாதிரி உங்கள டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இதெல்லாம் தாண்டியும் உங்களோட இன்னர் லைட், உங்களோட அந்த ரொம்பவுமே அழகான விஷயங்கள் அவங்கள திரும்ப திரும்ப தூண்டி விடுது. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. உங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணணும், மேரேஜ் வரைக்கும் கொண்டு போணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. அவங்க இப்போதைக்கு அவங்க லைஃப்ல மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே ரொம்பவுமே யோசிச்சு பார்க்குறாங்க. மேபி அவங்க பர்சனல் லைஃபா இருக்கலாம். அல்லது உங்ககிட்ட கூட அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். பட் நீங்க ஆனா முன்ன மாதிரி அவங்க கிட்ட பேசுறதில்ல, முன்ன மாதிரி அவங்களோட இருக்கிறது இல்லங்கிற விஷயத்த ரொம்பவுமே மிஸ் பண்றாங்க. ரொம்பவுமே அத நினைச்சு ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா அப்பப்போ அவங்களுக்கு கன்ஃப்யூஷனும் வருது. மேபி நம்ம போய் பேசலாமா? இந்த விஷயங்கள் நமக்கு மேரேஜ் வரைக்கும் போகுமா? அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்கள அவங்க இன்டைரக்ட்டா சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா சேஸ் பண்ணாத மாதிரி நடந்துக்கிறாங்க. உங்கள வாட்ச் பண்றாங்க. உங்களோட சோசியல் மீடியா பார்க்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்னென்ன ஆக்ஷன் நடக்குது? என்னென்ன குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே அவங்க அ ரொம்பவுமே அவங்க எடுக்குறாங்க. பட் ஆனா அத வெளில காமிச்சுக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போறாங்க. ஓகே. சீக்கிரமே அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ண போறாங்க. உங்களோட வாய்ஸ கேட்கணும்னு அவங்க ரொம்பவே தவிக்கிறாங்க. பட் ஆனா உங்களோட வாய்ஸ கேட்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. ரொம்பவுமே ஒரு ஒரு ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ஒரு பெர்சனா இருக்கிறாங்க. அவங்க தன்ன தானே இந்த மாதிரி அவங்க மனசுல உள்ள விஷயத்த வெளிப்படுத்த முடியாததுனாலேயே அவங்க வந்து ரொம்பவுமே அவங்களோட இன்னபிலிட்டிய பார்த்து பார்த்து அவங்க ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. பட் ஆனா சீக்கிரமே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும், உங்கள்ட்ட பேசணும், இத மேரேஜ் லெவல் கொண்டு போணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க.